வெல்கம் டு ஜெஸ்ஸிஸ் கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு சின்ன பிள்ளைங்களாம் ரொம்ப விருப்பமாக சாப்பிடக்கூடிய நல்ல கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போகிறோம். இது போல் நீங்கள் ஒரு முறை செய்து கொடுத்தாலே போதும், அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வைத்தே இந்த ஸ்நாக்ஸ் செய்திடலாங்க. 10 நிமிஷம் கூட ஆகாது. அந்த அளவுக்கு ஈஸியான மெத்தடில் இந்த ஸ்நாக் நம்ம செய்ய போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இதில் கொடுத்துருக்கிற சின்ன சின்ன டிப்ஸுகளை நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்யும்போது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், நல்ல கிறிஸ்பியாகவும் கிடைக்குங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கப்பு ரவை எடுத்துக்கலாங்க. நம்ம 200 கிராம் அளவுக்கு எடுத்துருக்குறோம். இந்த 200 கிராம் ரவையை 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வருங்க. இது போல் ஒரு பவுலில் 2 ஸ்பூன் மைதா மாவு எடுத்துக்கலாம். இந்த மைதா மாவு எதுக்குன்னா ஒரு பைண்டிங்க்கு தான் நம்ம இதை சேர்க்க போகிறோம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு பேன் அடுப்பில் வைத்துட்டு இது கூட 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி 1 கப்பு தான் ரவை எடுத்துருக்குறோம். அதனால் அதுக்கு 2 கப்பு தண்ணி சேர்க்கும்போது கரெக்டான அளவாக இருக்குங்க. இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதி வரணுங்க. பாருங்கள், நமக்கு நல்லா கொதி வந்துட்டுருக்கு. இந்த பக்குவத்தில் ஆல்ரெடி நம்ம எடுத்து வைத்த ரவைக்களை இது கூட சேர்த்துக்கலாம். முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கையால் ரவை சேர்க்கணும், ஒரு கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும். அப்போ தான் இந்த ரவை எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகுங்க. முக்கியமாக அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இது போல் வரலைன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ரவையை இது கூட நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணின பிறகு அடுப்பை ஆன் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த 2 மெத்தடில் உங்களுக்கு எந்த மெத்தடு வசதியாக இருக்கோ அதன்படி நீங்கள் செய்துக்கோங்க. இப்போ இதை நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். முக்கியமாக அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு ஈவனாக வெந்து வரும். இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா வெந்து வந்துட்டுருக்கு பாருங்கள். தண்ணிகள் எல்லாம் எதுவுமே இல்லை. இது போல் நல்லா நம்ம பெரட்டி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணின பிறகு இதை அப்படியே மூடி போட்டு 2 நிமிஷத்துக்கு மறுபடியும் வேக வச்சுக்கலாம். முக்கியமாக அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ 2 நிமிஷத்துக்கு பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு விட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், 2 நிமிஷத்துக்கு அடுப்பு லோ ஃப்ளேமில் மூடி போட்டு வேக வைக்கணும். 3 நிமிஷத்துக்கு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஆவியில் வேக வச்சுக்கணுங்க. இப்போ இது நல்லா சூடாக இருக்கும்ல, அதனால் இது போல் ஒரு பெரிய பிளேட்டில் இதை அப்படியே சேர்த்துட்டு இது நல்லா கை பொறுக்கும் சூடு வரை ஆறணுங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம 2 ஸ்பூன் மைதா மாவு எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த மைதா மாவுக்களை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மாவுகள் சேர்க்கும்போது நல்லா இது போல் நிரவி விட்ட மாதிரி சேர்க்கணுங்க. சேர்த்துட்டு இதை அப்படியே நம்ம கைகளால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். முக்கியமாக இந்த ரவை கை பொறுக்கும் சூடு வரை இருக்கணுங்க. அப்போ தான் இந்த மாவு கூட நம்ம பிசையும் போது ஈஸியாக பிசைய வரும். இந்த ரவை ஆறிடுச்சுன்னா நிச்சயமாக நமக்கு பிசையறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இப்போ இது போல் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு இதிலேருந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு மாவு எடுத்து உள்ளங்கைகளில் வைத்து நல்லா நம்ம உருட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த சைஸ்க்கு கரெக்டாக ஈவனாக உருட்டிட்டு இது போல் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதே போல் நம்ம எல்லா மாவுகளையுமே ஒரே அளவில் உருட்டி எடுத்துக்கணும். ரொம்ப பெருசாக வேணாங்க, சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ இது போல் நம்ம எல்லா மாவுகளுமே ரெடி பண்ணி வச்சாச்சு. வீட்டில் சின்ன பிள்ளைங்கள்ட்ட கொடுத்தா கூட ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக நமக்கு உருட்டி கொடுத்துருவாங்க. இப்போ இது போல் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பொரிக்கிறதுக்காக ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இந்த எண்ணெய் நல்ல சூடான பிறகு நம்ம ஆல்ரெடி உருட்டி வைத்த இந்த பால்ஸை இது கூட ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. சேர்த்த உடனே போட்டு மிக்ஸ் பண்ணாமல் ஒரு நிமிஷத்துக்கு விட்டுடலாம்.
பிறகு இது போல் நம்ம கரண்டிகளால் லைட்டாக இது போல் மூவ் பண்ணி விட்டுக்கலாங்க. சப்போஸ் இந்த பால்ஸ் எல்லாம் நீங்கள் சேர்க்கும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டியிருந்தா கூட பரவாயில்ல. இது நல்லா எண்ணெயிலே பொரிஞ்சு வரும்போது ஈஸியாகவே தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடுங்க. முக்கியமாக எண்ணெய் ரொம்ப சூடாகாமல் அடுப்பை மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு பொரிச்சுக்கோங்க. இப்போ இதை அப்படியே இது போல் பெரட்டி விட்டுக்கலாம். இந்த பால்ஸ் சின்ன சைஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும் நமக்கு. இந்த எண்ணெய் அதிக சூடாயிடுச்சுன்னா வெடிக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சுக்கோங்க. இப்போ எண்ணெயோட சலசலப்பு எல்லாமே ஓரளவு அடங்கிடுச்சு. இந்த பக்குவத்தில் இது போல் ஒரு ஜல்லி வச்சு நல்லா இதை நம்ம வடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இது போல் நம்ம குலுக்கும்போது நல்லா கலகலன்னு சத்தம் கேட்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். இது அப்படியே எண்ணெயிலேருந்து வடித்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இதே போல் நம்ம எல்லா பால்ஸுமே பொரித்து எடுத்துக்கலாங்க. இப்போ நமக்கு நல்ல கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக் ரெடி ஆகிடுச்சிங்க. இதை அப்படியேவும் சாப்பிட்லாங்க, அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இது கூட மசாலா சேர்த்து காரமாக சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக 1/4 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. இந்த மிளகாய்த்தூள் சேர்க்கும்போது அளவாக சேர்த்துக்கோங்க. காரம் அதிகமாகிடுச்சுன்னா சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். இது போல் நம்ம 2 கைகளை வைத்து நல்லா நம்ம குலுக்கி விட்டுக்கணுங்க. இது நல்லா குலுக்கும்போது இந்த உப்பு காரம் எல்லாமே ஈவனாக இந்த பால்ஸில் கிடைக்கும். சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. முக்கியமாக நீங்கள் எண்ணெயில் பொரிக்கும்போது அடுப்பை மீடியம் டு ஹை ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு பொரிச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். அதே போல் எண்ணெய் ரொம்ப சூடாகாமல் பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் வெடிக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வைத்து நல்லா கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிட்டோம். இது போல் நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க. கடைகளில் விற்கிற குர்குரே லேஸ்லாம் கேட்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இனிமே பிள்ளைங்க ஸ்நாக்ஸ் கேட்டால் மிஸ் பண்ணாமல் இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். விருப்பமாக சாப்பிடுவாங்க. இது போல் இன்னும் நிறைய வீடியோக்கள் பார்க்க என்னுடைய லிங்க்கை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி உங்களுக்கு தேவைப்பட்ட வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.